அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் மூலமாய் அவருக்கு என்று பூர்ண பரிசுத்தவத்தை அடைந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற மனவாட்டியாக மணவாளனோடு சேர்ந்து கொள்வதற்கு ஏதுகரமாய் நாம் ஆயத்தமாக வேண்டிய அவசியங்களை குறித்து கடந்த நாட்களிலே நாம் வேத வசனங்களை கொண்டு நாம் தியானம் செய்தோம். இந்த நாளிலும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சி காலத்தையும் அதற்கு முன்பாக இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமைகள் நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களை 7 ராஜ்ய புறஜாதி மன்னர்கள் மத்தியில் அடிமைகளாக ஒப்புவித்துக் கொண்டு இறுதியிலே அவர்கள் 1,44,000 பரிசுத்தவான்களாக மீட்கப்படுவதற்கு ஏதுகரமான சத்திய மறைபொருள்களை தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அங்கும் எழுதி வைத்திருப்பதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனத்தில் இருந்து அவருடைய மறைபொருள்களை நமக்கு வெளியரங்கமாக்கி தந்தருள ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி மகிமை நிறைந்த அன்பின் ஆண்டவரை அவருடைய மறைபொருள்களை வெளியரங்கமாக்கி கொடுக்க ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பின் பிதாவே, மறைபொருள்களை வெளியரங்கமாக்கி கொடுக்கிற மகாமகத்துவமான பிதாவே, வெளிப்படுத்திய விசேஷத்தை குறித்த மறைபொருள்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் புதைபொருளாக வைத்து முத்திரை போடு என்று சொன்னீரே, அவைகளையும் ஆண்டவரை அறிவிக்கும்படியாக நீர் விரும்புகின்றபடியினால் அவைகளை குறித்த மறைபொருளான தேவ ரகசியங்களை எங்களுக்கு நாளிலும் வெளியரங்கமாக்கி கொடுத்தருள பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வெளியரங்கமாக்கி அருளும். கேட்கிற எங்கள் யாவருக்கும் உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் சத்தியமாக்கி ஆசீர்வதித்தருள மன்றாடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நிறைந்த மகிமையின் பிதாவின் பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவாதி தெய்வத்தின் ரகசிய வருகைக்கென்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருந்த மறைபொருள்கள் யாவற்றையும் பழையேற்பாடு காலத்தில் தானியேல் தீர்க்கதரிசியானவருக்கு அறிவித்து ஆகிலும் யூதர்களுக்கு உரிய மறைபொருள்களை தனக்கு வெளியரங்கமாக்கி கொடுக்க 21 நாட்கள் தானியேல் உபவாசமாக இருந்து அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக 70 ஆண்டு காலங்கள் புறஜாதி மக்கள் மத்தியிலே புறஜாதியை சார்ந்த ராஜாக்களின் காலத்தில் அடிமைகளாக்கப்படும்படியாய் பிதா கொண்ட திட்டத்தை குறைக்கும்படி அவர் உபவாசமாயிருந்து விண்ணப்பம் செய்தார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு 70 வருடத்தை 70 வாரங்களாக மாற்றி கொடுத்து அந்த 70 வாரத்தையும் முதல் 7 வாரமாகவும் பின்பு 62 வாரமாகவும் பின்பு கடைசி 1 வாரமாகவும் பிரித்து கொடுத்ததாக வேதாகமத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்தும் இருக்கின்றோம். நம் ஆண்டவர் மறைபொருள்களை வெளியரங்கமாக்குகின்றவர். பழையேற்பாட்டு காலத்தினுடைய வேதாகமத்தில் 8352 வேத வசனங்கள் உண்டு. இவைகளில் 1817 உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக வேதாகமத்தில் 1/3 பங்கு வசனங்கள் பிதா தன்னுடைய ரகசியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்துள்ள பகுதியாக இருக்கிறது. மீதம் உள்ள 2/3 கர்த்தருடைய வசனங்களாவது
அந்த ஒரு பங்கு தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கின்ற வேத பகுதியாக இருக்கின்றது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகமானது யூதர்கள், புறஜாதிகள், இவர்கள் இரு கூட்டத்தாரில் இருந்து தனக்குரியவர்கள் மீட்கும்படியான பிதாவின் சித்தத்தை நமக்கு மறைபொருளாக தானியேலுக்கு அறிவித்து வைத்திருக்கிறார். நாம் வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகி நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் என வாசிக்கின்றோம். கல்தேய மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலர்கள் மீறுதல்கள் உண்டாக்கின பொழுது கல்தேய மன்னனாகிய நேபுகாத்நேச்சாராகிய என் ஊழியக்காரர் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஊழியக்காரனாகிய கல்தேய மன்னன் நேபுகாத்நேச்சாரே, வடதிசையிலிருந்து உங்களிடத்தில் நான் அனுப்பி வைத்து உங்களை சிறைபிடித்து போக செய்வேன் என்று ஆண்டவர் யூதர்களை எச்சரித்ததாகவெல்லாம் நாம் அறிய முடிகிறது. பொதுவாக நம்முடைய ஆண்டவர் மறைபொருள்களை வெளியரங்கமாக்கின்றவராகவே இருக்கிறார். வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனங்களில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். தானியேலாகி நீயோ வென்றால் முடிவு கால் மற்றும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் தானியேலே போகலாம், இந்த வார்த்தையில் முடிவு கால் மற்றும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் நீயோ வென்றால் முடிவு வருமற்றும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகமே யூதர்களை சார்ந்த அத்துணை மறைபொருள்களும் அடங்கியதாக இருக்கிறது. யூதர்கள் ஆண்டவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளாமல் மீறினது நிமித்தமாய் அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே புறஜாதிகள் மத்தியில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த தண்டனையின் காலங்கள், ராஜ்யங்கள், ராஜாக்களின் பெயர்கள் யார் யார் என்பதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரால் சொப்பனத்தில் காணப்பட்ட அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் மார்பும் புயங்களும் வெள்ளியும் வயிறும் தொடையும் வெண்கலமாக கால்கள் இரும்பாக பின்பு பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண் என்ற நிலையில் அவர் சொப்பனம் கண்டு அதை குறித்து அவர் மிகவும் கவலை அடைந்து தன்னுடைய எதிர்காலம் எவ்விதமாயிருக்க போகிறதோ என்ற பயத்தினால் அதன் விளக்கம் அறிய அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் 2ஆம் அதிகாரத்தில் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக நான் வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் மொத்தம் 12 அதிகாரங்கள் உண்டு. 1ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனம் முதல் கொண்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிய அது யூதர்களுக்கு என்று எழுதப்பட்ட எபிரேய மொழியில் எழுதப்பட்ட வேதபாகமாக இருக்கிறது. பின்பு தானியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் அதிகாரம் முடிய எழுதப்பட்டுள்ள வேதவசனங்கள் எல்லாம் இவர்கள் புறஜாதிகள் மத்தியிலே அனுப்பப்பட்ட அடிமைகளாக இவர்கள் வாழ்கின்றபடியினால் எபிரேய மொழியிலிருந்து இவர்களால் புறஜாதிகள் மத்தியில் ஆட்சி மொழியாக இருந்த அரமேயிக் என்ற, அதாவது அராமிக் என்று சொல்லப்படுகிறது. அராமிக் என்ற மொழியில் அல்லது அரமேயிக் என்ற மொழியில் இந்த மீதியுள்ள வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் நோக்கமாவது ஆவியானவர் தானியேலுக்கு அறிவித்த நோக்கமாவது ஒன்று, தெய்வத்துவத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றதாக
தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களிலே நான் வாசிக்க முடிகிறது. பின்பு 3ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 12ஆம் அதிகாரங்கள் முடிய நான் வாசிக்கின்ற பொழுது யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகவும் அவர்கள் மீட்கப்படுவதற்கென்று 62 வாரங்கள் கழிந்து மேசியா வெளிப்படவும் மொத்தம் 69 வாரங்கள் முடிவு வரும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவதாகவும் அதன் பின்பு அவர் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு செல்லவும் 69வது வாரம் முடிந்து பின்பு 70வது வாரம் என்ற அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலங்கள் வெளிப்படுவதற்கு இடைப்பட்ட காலங்கள் கிருபையின் காலம் என்றும் அது புறஜாதியாராகிய நாம் மீட்கப்படுவதற்கு என்று ஆண்டவரால் அருளப்பட்ட காலம் என்றே நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நம் ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எழுதின நோக்கங்களில் ஒன்று, இவர் தேவனுடைய ராஜரீகம் எப்படி போன்றது என்பதை அறிவிக்கும்படியாகவே ஆவியானவர் எழுதி வைத்திருப்பதாக நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே நாம் அறிகின்றபடி இவருடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டு காலாகாலங்களில் அவைகள் வெளியரங்கமாக்கப்படும் தேவனுடைய சத்தியமாக இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. பிதா எப்பொழுதெல்லாம் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய தீர்க்கதரிசிகளாக ஊழியர் மூலமாக மக்களுக்கு அறிவித்து எச்சரிக்கிறதாக அறிய முடிகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் இவருடைய தெய்வத்துவம் எல்லாவற்றையும் மக்களுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டே இவர் அறிவித்ததாகவும் அறிய முடிகிறது. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று வாசிக்க முடிகிறது. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின என்றே நாம் அறிய முடிகிறது. பிதாவுடைய சித்தம் அனைத்தையும் அவர் காலாகாலங்களில் வெளியரங்கமாக்கி கொடுப்பதாகவே அறிய முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களை ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களை இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று வாசிக்க முடிகிறது. நம் ஆண்டவருடைய தெய்வத்துவ தன்மையானது நித்தியவாசியானவராக இருக்கிறார். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் என்றால் எப்பொழுதும் என்றென்றும் நித்தியமாக வாழ்கின்றவராக இருக்கிறார். அப்படி வாழக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமமும் பரிசுத்தம் உள்ளதாகவும் மகத்துவம் நிறைந்ததாகவும் உன்னதமும் உடையதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் கொண்ட தெய்வமாய் அவர் இருந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவராகிய தேவன், அவரை நோக்கி தங்களை தாழ்த்துகிற நான் பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன், நொறுங்கினவர்கள் இருத்து உயிர்ப்பிக்கிற தேவன், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை மக்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்ற தேவனாக இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடியில் அவரும் அதை வணங்குவார் என்று அறிய முடிகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். உலகம் உண்டான பொழுது
முதற்கொண்டு அவர் இருந்தவராக இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்படியானால் தேவாதி தேவன் தீர்க்கதரிசியாய் தானியேலுக்கு வெளியரங்கமாக்கி கொண்ட தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தார். தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால் வழிபடக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருந்தவராக நாம் அறிய முடிகிறது. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று வாசிக்க முடிகிறது. அப்படியானால் நம்மை சிருஷ்டித்த நம் தேவனாய் கர்த்தர் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டதாக அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசியானவருக்கு தன்னை வெளியரங்கமாக்கி கொண்ட அன்பின் ஆண்டவர் அவர் மூலமாக தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் எச்சரிக்கையுடன் மனம் திரும்புவதற்கு எதிரமான தொடர்ந்து பிதா உலகத்தை சார்ந்த அவர் கொண்டுள்ள எல்லா மறைபொருள்களையும் வெளியரங்கமாக்கின்ற தேவனுடைய தெய்வத்துவமானது வேதாகமத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இவர் இருந்ததாக நாம் அறிய முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியா தீர்க்கரை பற்றி ஆவியானவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே சங்கீதம் 139ஆம் சங்கீதத்திலே 15, 16ஆம் வசனங்களில் நான் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று அறிய முடிகிறது. அப்படியானால் நாம் உலகத்தில் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய அவயவங்கள் நமக்கு உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய உருவம் இன்னது என்பதை அவர் அதற்கு முன்பாகவே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பதாக மகிமின் பிதாவாய தேவனுடைய தெய்வத்துவத்தை குறித்து நாம் இவ்விதமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் தானியேல் தீர்க்கதரிசியாருக்கு யூதர்களை குறித்த எல்லா ரகசியங்களையும் அறிவித்து கொடுத்து அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன் தானியேல் தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய சன்னிதானத்திலே யூதர்களுக்காக அவர் 21 நாட்கள் உபவாசமாயிருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமளத்தையும் பூசிக்கொள்ளவும் இல்லை. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதை கேள் எனும் பெரிய ஆற்றங்களில் இருந்து என்று வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் விதமாக வாசிக்க முடிகிறது. அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான், அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன்.
அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் தரை முகங்குப்புற கடந்து அயர்ந்து நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொற்று நான் கால்நூடி நிற்கும்படி செய்து, இதோ கோபத்தின் முடிவுகாலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிக்கப்பட்ட முடிவுகாலத்துக்கு அடுத்தது என்று அறிய முடிகிறது. இப்படியாக தானியேலுக்கு குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது என்னென்றால், தானியேல் தீர்க்கதரிசி பிதாவிடத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் தனக்கு பிதாவாய் தேவன் அறிவித்துக் கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது யூதர்களுக்கானவைகள் மாத்திரம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. மற்ற முடிவு காலத்துக்கு அடுத்த, அதாவது புறஜாதிகள் மீட்கப்படுவதற்கு அடுத்த தேவ ரகசியங்களை ஆண்டவர் முத்திரை போடும்படியாகவே சொல்லி தானியேல் தீர்க்கதரிசியின் ஜெபத்தை முடித்ததாகவே நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 65 அதிகாரம் 24 வசனத்தில் விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசும்போதே நான் கேட்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவாய் தேவன் தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கு உண்டான தண்டனையின் காலத்தை குறைக்கும்படி அவன் விண்ணப்பம் செய்வதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனுடைய வல்லமை நாம் பேசுவதற்கு முன்பாகவே நாம் என்ன பேச போகிறோம் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் அவரை நோக்கி என்ன ஜெபம் செய்து ஜெபத்தின் மூலமாக பிதாவிடத்தில் கேட்க போகிறோம் என்பதை எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சர்வக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் என்று தேவன் எவரை முன்னறிந்தாரோ அவரை தமது குமாரனுடைய சாயல் ஒப்பாய் இருப்பது முன் குறித்திருக்கிறார். எவரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் நாம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய தெய்வத்துவத்தை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ, அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சாயல் ரூபத்தை அணிந்து கொள்ள தேவன் எவர்களுக்கு அவர் இரக்கம் செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1-2 அதிகாரங்கள் தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுத்துவதாக தேவன் என்பவர் யார், தேவனுடைய வல்லமை என்ன என்பதை குறித்து அறிவிக்கப்படுகிறது. மீதியுள்ள வேத பாகங்கள் புறஜாதிகளை குறித்து அறிவிக்கின்ற பகுதியாக இருப்பதாகவே நாம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமத்திலே உபாகமம் 30 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து ஒரு தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளாமல் போன இந்த இஸ்ரவேலர்கள் நிச்சயமாக நீங்கள் புறஜாதியார் மத்தியிலே அனுப்பப்படுவீர்கள். அங்கே நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் சாபத்தை உடையவர்களாயிருப்பீர்கள். ஆகையினால் மனம் திரும்புவீர்களானால் உங்களுக்கு உண்டான சாபத்தையும் மரணத்தையும் தண்டனையும் நீக்கி நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீங்கள் நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலர்களை குறித்து எச்சரித்த காரியங்கள் எல்லாவற்றையும் தானியேல் தீர்க்கதரிசியாருக்கு தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வாயிலாக
அறிவித்து கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது. இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் உள்ள புறஜாதிகள் மத்தியில் இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதற்கு முன்பாக இவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் 40 ஆண்டு கால பிரயாணத்திலே வந்த பொழுதே இவர்கள் தேவனை சோதித்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்றெல்லாம் அறிய முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாய் உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலருடைய ராஜாவாகிய எசேக்கியா தேவனுடைய வியாதியை மாற்றி சோத்தை கொடுத்த பொழுது தென்தேசத்து அசிரிய மன்னனிடத்திலிருந்து தூதர்கள் வந்த பொழுது தேவனை மகிமைப்படுத்தாமல் இவன் தன்னை தன் ஆயுதபலத்தை தன்னுடைய பொக்கிஷங்களை காண்பித்தார். ஆனபடியால் தேவன் கோபம் கொண்டு, நீயும் உன் சந்ததிகளும் உன் அரமனையில் இருக்க பொக்கிஷங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகும் என்று தேவன் கட்டளையிட்டார். அதன்படியாகவே தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1-2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீம் அரசாங்கம் 3ஆம் வருஷத்திலே பாபிலோனிய ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்துள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவையில் தன் தேவனுடைய பண்டசாலை வைத்தான் பார்க்கிறோம். கல்தேயனாய் நேபுகாத்நேச்சாரால் இஸ்ரவேலர் பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நீ கை கொண்டு நீ ஜீவித்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அப்படி அல்லாமல் யூதர்களை போல ஆண்டவருடைய திட்டம் உன்னை குறித்த சித்தத்தை அறியாமல் அவருடைய வேதவசனங்களை கை கொண்டு ஜீவிக்காமல் போவாயானால் தேவன் உன்னை இஸ்ரவேலர்களை புறஜாதி மன்னனுக்கு ஒப்புவித்தது போல நம்மை 2ஆம் மரணமாய் அக்கினி கடலுக்கு ஒப்புவித்து விடுவாரே. வேதவசனங்களை கை கொண்டு அதிசீக்கிரமாய் வர இருக்கிற ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ள ஆயத்தமா, ஆயத்தப்படு. அப்பொழுது தேவன் உன்னை நித்திய ஜீவனை உன்னை பிரவேசிக்க ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவே, தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவரே இஸ்ரவேலர்களுடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளாதது நிமித்தமாக 70 வருடம் தண்டனை காலம் என்று அறிவித்தீரே. மறுபடியும் அவர் மனம் திரும்ப வேண்டிய எதிர்பார்த்தீர். மனம் திரும்ப அவர் போனதுபடியினால் மறுபடியும் அவர்கள் பிரஜாதிகார் மத்தியிலே ஆண்டவருக்கு இப்ப 1457 வரைக்கும் ரோமனுடைய அடிமையின் வாழ்க்கையில் வாழ ஒப்பு கொடுத்தீரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு உடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நித்திய சுதந்திரத்தை கொலை இறக்கம் செய்யும் இரங்கம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற மகிமையின் பிதாவே. ஆமென். ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162, மேலும் 9434649557. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.